இறைவனுக்கு என் முதல் வணக்கம். படித்ததில் பிடித்தது மனம் என்னும் மேடை அப்படின்ற புத்தகத்தில் பல விஷயங்களை கொஞ்சம் பேசிகிட்டே வர்றோம். இந்த ஒரு தடவை என்ன பேச போகிறோம் அப்படின்னா, மனச்சோர்வு. மனச்சோர்வுனா என்ன அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கார் டாக்டர் ருத்ரன், மனநல டாக்டர். அவர் எழுதின புத்தகம் தான் மனம் என்னும் மேடை அப்படின்ற புத்தகம். இந்த மனச்சோர்வு அப்படின்னா என்ன? இன்னைக்கு எல்லாருக்குமே மனச்சோர்வு நிறைய வருது. மனச்சோர்வு இல்லாத மனிதரே கிடையாது. மனச்சோர்வு எவ்வளவோ நிறைய பேர்த்துக்கு மனச்சோர்வு வருது. சின்ன குழந்தைக்கு கூட மனச்சோர்வு வருது. நான் டிப்ரெஷனாக, நான் டென்ஷனாக இருக்கேன், நான் என்கிட்ட வராதிங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தை கூட சொல்லுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு மனச்சோர்வு மனிதனை பாடாய்படுத்துகிறது. கடைசியில் இந்த மனச்சோர்வு எப்படி போய் முடியுது அப்படின்னா, தற்கொலைக்கு கூட கொண்டு போயிடுது. அப்போ மனச்சோர்வு அப்படின்றது எதுனா, ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வு நடந்த பிறகு பின்பாடு வரக்கூடியதான ஒரு சோர்வு, ஒரு துயரம், அதுதான் ரொம்ப பாதிக்கிறதுனால வரக்கூடியது மனச்சோர்வு. பெட்டைக்கோளுக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பொறித்து பெற்றெடுத்தும் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லை தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா அப்படின்னு அருமையான பாடல் வரிகள் இருக்கு. இந்த மனது தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி, துயரத்திற்கு முக்கியமாக மனம்தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த எல்லாருக்குமே துயரம் இருக்கும். இப்போ ஒரு பாடல், சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. இது ஒரு சாதாரண மிதமான ஒரு மனச்சோர்வு. இதுலவே அடுத்து, ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல, பரிகாரம் தேடியினி எவ்விடம் செல்ல, எனக்கு அதிகாரம் இல்லையம்மா வானகம் செல்ல அப்படின்னு சொல்லிட்டார். இது வரிகள், கண்ணதாசன் வரிகள் அப்படி இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த தற்கொலை பண்றது அப்படின்ற எண்ணம் வர்றதே உங்க மனநோயினுடைய அறிகுறி. மனநோய் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மனச்சோர்வுகளை நம்ம எப்படி கையாளுறது, மனச்சோர்வுகளை எப்படி நம்ம கையாளுறது, அதில் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதாவது மனச்சோர்வுல மிதமான மனச்சோர்வு இருக்கு, கடுமையான மனச்சோர்வும் இருக்கு. இப்போ ஒரு செயலோ நிகழ்வோ ஏற்படுத்தும் பின் விளைவுகளால் உருவாகும் வெட்கம், வருத்தம், வேதனை, இயலாமை, ஆதங்கம், அசதி, இதெல்லாம் இந்த நோய், இந்த மனச்சோர்வு நோய் அப்படின்ற அர்த்தம். இப்போ மிதமான மனச்சோர்வு ஏற்பட பல காரணங்கள் இருக்கு. இப்போ எல்லாத்துலையும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு தாடி வளர்த்துட்டு இருக்காங்க, அது தாடி வளர்த்துட்டு உட்காந்துருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க, இல்லை ஒரு வானத்தை எண்ணி நட்சத்திரத்தை எண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, அப்படியே இதே செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இது காலகாலமாக நம்ம என்ன செய்ய நினைக்கிறாங்க, தாடி வச்சிருந்தாலே உடனே ஒரு இது காதல் தோல்வி அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, ஒரு நண்பன் இறந்தாலும் அதே வேதனை, அதே தான் செய்வான். ஒரு தூங்காத கண்கள், தூங்க மாட்டாங்க, பசிக்காத வயிறு, அதாவது எதையுமே இது பண்ணாமல் எந்த வேலையும் செய்யாமல் அப்படி இருக்கிறது, இதெல்லாம் இந்த மனச்சோர்வினுடைய ஒரு நல்ல ஒரு உதாரணம். இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் மனச்சோர்வு தான் அப்படின்னு. அதாவது அமைதியாக உறங்கணும், ஆழமாக உறங்கணும். அதே மனநோய் வராமல் இருக்கிறதுக்கு நல்ல தூக்கம் தேவை. தூக்கமின்மையும் மனச்சோர்வுக்கு காரணம் தான். தூங்கணும், நல்லா தூங்கணும். தேவையில்லாத சிந்திச்சுக்கிட்டு நடக்காத விஷயத்தோட நடந்த மாதிரி நினச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுனால தான் மனச்சோர்வு ஏற்படுது அப்படின்னு என் பாட்டி செத்துட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், பாட்டி செத்துட்டாங்கப்பா, எப்படா நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் பாட்டி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எப்பயோ இறந்ததுக்கு இப்போ சொல்லி அதை ஒரு பெருசாக நினைக்கிறது. அது மாதிரி ஒரு ஆள் செயின் ஸ்மோக்கர் மாதிரி சிகரெட் குடிச்சிட்டே இருக்குது. என்ன சார் இவ்வளோ சிகரெட் குடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த இன்க்ரிமெண்ட் எனக்கு போடவே இல்லை பாருங்க, போனது ஒரு 2 வருஷமாக இன்க்ரிமெண்ட் எனக்கு போடலை. இதெல்லாம் ஒரு இந்த மனச்சோர்வினுடைய அறிகுறிகள். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம்
தெளிவான ஒரு பாதையோட தெளிவான கண்ணோட்டத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறாரு. ஒரு 18 வயசு 16 17 வயசு பிள்ளைய வந்து ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அந்த பொண்ணு மருந்து குடிச்சிருச்சு, பாய்சன் சாப்பிட்ருச்சு. அப்போ அது வேகமாக காப்பாற்றுறாங்க. அந்த பிள்ளைகிட்ட உடனே தகவல் வந்து போலீஸுக்கு போகுது. போலீஸ் வந்து அந்த பிள்ளைகிட்ட விசாரிக்க, அந்த பிள்ளை பேச மாட்டேங்குது. அப்போ அவங்க அம்மாட்டையும் அவங்க அப்பாட்டையும் விசாரிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்க. என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க, அவங்க பிள்ளை அது என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஏதாவது மூஞ்சி இதை அந்த பிள்ளை சொல்ல வருது அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம், லவ்வா அப்படின்னு போலீஸ்கார் ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஒரு இந்த காலகட்டத்தில் நிறைய நடந்துட்டுருக்கு. அப்போ தற்கொலைக்கு அதிகமாக சின்ன வயசு பிள்ளைங்க நிறைய முயற்சி பண்ணுறாங்க, நிறைய தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அப்போ அதை வந்து கேட்கும் பொழுது இல்லை லவ்வா இதா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த போலீஸ்காரன் சொல்ல அந்த பையனோட அட்ரஸ் கொடுங்க, உடனே கொடுங்க, நாங்கள் போய் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அதெல்லாம் இல்லை, என் பொண்ணு லவ்வெல்லாம் இல்லை, என் பொண்ணு இந்த தடவை மார்க் கம்மியாக வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லித்தான் முடிக்கக்கூடிய பெற்றோர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண்ணினுடைய மனதில் என்ன இருக்குது, ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்றத பற்றி உண்மையான தகவலை கேட்பதற்கு கூட தயாராகலை. இதுதான் இதுக்கு முக்கியமாக வந்து அதாவது விளைவின் விபரீதத்தை விட அந்த தற்கொலை பண்ணிட்டா வரக்கூடிய விபரீதத்தை விட விளைவின் விளைவு அதுதான் வந்து விபரீதம் ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கோம், அங்கே எதுக்கப்புறம் தடுப்பு சுவர் இருக்குது. அந்த தடுப்பு சுவர் இருந்தால் நம்ம திரும்பி வந்துடணும். அதை விட்டு போட்டு தம்பி தாண்டுறதும் திரும்பி வர்றதும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறத அருமையாக சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இப்படிலாம் இருக்கிறதுக்கு ஒரு அருமையான கண்ணதாசனுடைய வரிகளை சொல்லி நாம் வந்து எப்பயுமே மனம் வந்து தடுமாறும், எதிலையுமே சோர்வடை. இதை தடுக்க பார்வையில் அணுகுமுறை நாம் தெளிவாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். நம்ம எப்பயுமே தெளிவாக இருந்தோம்னா, தெளிவான பார்வையோடு இருந்தோம்னா நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் முடியும், பயணம் முடிந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் அப்படின்னு அருமையான பாடல். இந்த பாடலை வச்சே இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. மேலும் தொடர்ந்து பார்ப்போம். மனச்சோர்வு இல்லாமல் வாழ்வோம். இப்பொழுது மனச்சோர்வை அதிகமாக கொண்டு வருகிறது. இந்த தற்கொலை எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு தடவை சொல்லாது மனநோயாளி மனநல டாக்டரை அணுகணும் அப்படின்றத அருமையாக சொல்லியிருக்கிறாரு. மனச்சோர்வு இல்லாமல் வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.